நான் ஃபேஸ்புக்ல வந்து ஆட் பார்த்துருந்தேன் சார். அது இது பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா ஃபேஸ்புக் நோட் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் மோட்டான்றது விளம்பரம் பார்த்தேங்க. இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஃப்ராட் எல்லாம் வருது. ஆமா, இந்த மாதிரி அரசு மானியத்துல வாகனம் வாங்கி தரணும்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்குது. ஆமா சார். எப்படி நீங்க நம்புனீங்க? உங்களுடைய நம்பகத்தன்மைக்கு எது காரணமா இருந்துச்சு? நானும் ஒரு 10 நாள் நம்பலைங்க சார். வாங்குறது அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கனவு கோட்டையாகவே இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜை பார்த்துட்டு நம்ம உள்ள போய் வாகனம் வாங்குறது அப்படிங்கிறது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மானியத்தை அப்ளை பண்ணிட்டு நம்ம அடுத்த கட்ட நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலீங்க. அதனால எனக்கு இந்த மானியம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சுங்க. வாகனம் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு. உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கு? என்னோட ஃபீல் எப்படி இருக்குன்னா, நமக்கு இந்த மாதிரி நடக்கும் தெரியாது, ஊரும் தெரியாது, நம்ம நேர்ல கூட பார்த்தது இல்லைங்க. நம்ம ஃபேஸ்புக்ல ஆட் பாக்குறோம், அதுல நம்ம போன் நம்பர் வச்சு கான்டாக்ட் பண்றோம். சந்தேகத்துக்கு எல்லாமே நல்ல பதில் கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கையின் மூலமா நானு மானியத்துக்கு அப்ளை பண்ணேங்க. இப்போ வந்து இவ்வளவு தூரம் வந்து நான் எடுப்பேன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்துச்சு, எவ்வளவு நீங்க பயனடைஞ்சிருக்கீங்க சார்? மானிய தொகை எனக்கு எல்லாமே போன் கான்டாக்ட் தான் சார். எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் சார். நான் நம்பி ஃப்ரெண்ட்ஸ் மோட்டாரை நம்பி நான் இது செஞ்சேங்க. வந்து நான் சொன்னால் கூட அந்த அளவுக்கு செய்ய மாட்டேன். அவங்க தானா அவங்க செய்யறது ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்குங்க சார். நான் செய்யற வேலையை விட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் செஞ்ச வேலை தான் சார் ரொம்ப அதிகம். நான் ஓடுறது நிப்பாட்டினாலும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் விடலைங்க. டெலிவரி வந்து நீங்க அங்கேயே வாங்கியிருக்கலாமே, இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வரணுமா? இல்ல சார், இவ்வளவு தூரம் எதுக்கு நான் வந்தேன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் மூலமாக அரசு மானியத்தின் மூலமாக பயனடைந்த பயனாளியை தான் நம்ம சந்திக்க போறோம். சார், உங்களை பற்றிய அறிமுகத்தை கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு தாலுகா அரவட்லான்ற ஒரு கிராமத்துல இருந்து வரேங்க. நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமாக அரசு மானியத்திலிருந்து பணத்தை பெற்று மக்களுக்கு நம்ம தர்றோம். இது நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம இருக்கிறது சிவகங்கை, நீங்க வந்து வேலூர் மாவட்டம். ஆமாங்க சார். அதுக்கு சம்பந்தம் இல்ல, மலைக்கு முடக்குள்ள வித்தியாசம். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? எதன் மூலமாக நீங்க அறிஞ்சிக்கிங்க? நான் ஃபேஸ்புக்ல வந்து ஆட் பார்த்துருந்தேன் சார். அது இது பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா ஃபேஸ்புக் நோட் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் மோட்டான்றது விளம்பரம் பார்த்தேங்க. இந்த விளம்பரத்துல வந்து அரசு மானியத்துல வாகனம் எடுக்கிறான் அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நானே நம்பர் நோட் பண்ணி வச்சுனேன் சார். அதுல இருந்து இப்ப பொதுவாக இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஃப்ராட் எல்லாம் வருது. ஆமா, இந்த மாதிரி அரசு மானியத்துல வாகனம் வாங்கி தரணும்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்குது. ஆமா சார். எப்படி நீங்க நம்புனீங்க? உங்களுடைய நம்பகத்தன்மைக்கு எது காரணமா இருந்துச்சு? நான் முதல்ல நானும் ஒரு 10 நாள் நம்பலைங்க சார். ஒரு நாள் கால் பண்ணுவேன், என்னுடைய சந்தேகம் என்ன இருக்கு எல்லாமே கேட்பேங்க. என்னோட சந்தேகத்துக்கு எல்லாமே நல்ல பதில் கொடுத்தாங்க சார், நம்பிக்கை உரிய பதில் கொடுத்தாங்க. இருந்த நான் நம்பாம இந்த ஒரு நாள் 2 நாள் சொல்லிட்டு 10 நாள் 4 நாள் கழிச்சுங்க. 4 நாள் கழிச்சு நம்ம கேட்கிற கேள்விக்கும் நம்ம சந்தேகங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை வரக்கூடிய வந்து பதில் இருந்ததுனால நானும் நம்பி மானியத்தை அப்ளை பண்ணேன் சார். அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மானியத்தை அப்ளை பண்ணிட்டு நம்ம அடுத்த கட்ட நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலீங்க. அதுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ல இருக்கிற ஸ்டாப்ஸ் அவங்க அடுத்து என்ன செய்யணும், ஸ்டாப்ஸும் பிளஸ் சாரும் அடுத்து என்ன செய்யணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனாலுமே எனக்கு இந்த மானியம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சுங்க. வாகனம் வாங்குறது அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கனவு கோட்டையாகவே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜை பார்த்துட்டு நம்ம உள்ள போய் வாகனம் வாங்குறது அப்படிங்கிறது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு வாகனம் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு. உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கு? என்னோட ஃபீல் எப்படி இருக்குன்னா, நமக்கு இந்த மாதிரி நடக்குமா அப்படின்றது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் இருக்கிறதுக்கும் நம்ம இந்த வண்டி எடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு. நம்ம இதுல யார் பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, நம்ம நேர்ல கூட பார்த்தது இல்லைங்க. நம்ம ஃபேஸ்புக்ல ஆட் பாக்குறோம், அதுல நம்ம போன் நம்பர் வச்சு கான்டாக்ட் பண்றோம். கான்டாக்ட் பண்ணி நம்ம கேட்கறோம், சார் இது எப்படி சார் சாத்தியமாகும் சொல்லிட்டு நம்ம என்ன சந்தேகம் நமக்கு உண்டான சந்தேகத்துக்கு எல்லாமே நல்ல பதில் கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கையின் மூலமா நானு மானியத்துக்கு அப்ளை பண்ணேங்க. இப்போ வண்டி இவ்வளவு தூரம் வந்து நான் எடுப்பேன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பாக்கலைங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிருக்கீங்களா? வாகனம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், வாகனம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி சார், எனக்கு எந்த வழியும் கிடைக்கல சார். நம்ம யார் எப்படியும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த வழியும் மானியம் தெரியுங்க. அது எப்படி வாங்கணும், யார் மூலியமா நமக்கு யார் உதவி பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் நமக்கு சுத்தமா தெரியலைங்க. வழிகாட்டுதல் எனக்கு சுத்தமா யாரும் கிடையாதுங்க. நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் முதல் அறிமுகம் சார். இதுல வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் மோட்டாருக்குள்ள வந்து தான் எனக்கு அறிமுகம். ஆனா இவ்வளவு ஒரு ப்ராசஸ் நடக்குன்றத வந்து நினைச்சு கூட பாக்கலைங்க. இந்த இவ்வளவு ஈஸியான முறையில் நமக்கு வாகனம் இவ்வளவு சீக்கிரம் நமக்கு கிடைக்குமான்றது நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்போ வந்து சார், மானியத்தோட உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்துச்சு, எவ்வளவு நீங்க பயனடைஞ்சிருக்கீங்க? சார், மானிய தொகை எனக்கு வந்து 3,50,000 எனக்கு மானியம் கிடைச்சதுங்க. ஓகே சார், ஓகே. 3,50,000 கிடைச்சிருக்கு. ஆமாங்க, ஆமாங்க. முழு பணமும் கிடைச்சிருச்சு. முழு பணம் கிடைச்சதுங்க சார். இதற்கு என்னென்ன வகையான பேப்பர்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்டாங்க சார்? சார், இதுக்கு வந்து ஜாதி சர்டிஃபிகேட், வருமான சர்டிஃபிகேட், இருப்பிட சான்றிதழ், லைசன்ஸுங்க, இது போன்ற ஆவணங்கள்லாம் கேட்டாங்க.
நேர்ல கொடுக்க சொன்னாங்களா இல்ல வாட்ஸ்அப் அந்த மாதிரி அனுப்பிட்டு? இல்ல நான் வாட்ஸ்அப்ல தான் சார் பண்ணேன். நான் நேர்ல வந்து இவ்வளவு இந்த ப்ராசஸ் இவ்வளவு நடந்து முடிஞ்சுன்னு இது வரைக்கும் யாருமே நேர்ல செய்யல சார். எல்லாமே போன் கான்டாக்ட் தான் சார். எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் சார். நான் நம்பி ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் நம்பி நான் இது செஞ்சேங்க. எனக்கு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நான் வாகனம் டெலிவரி எடுக்கிறேங்க. வாகனம் வந்து டெலிவரி பண்றாங்க, உங்களுக்கு எப்படி மன நிறைவா இருந்துச்சா? இருந்துச்சு சார். ரொம்ப மனசு திருப்தியா சார் இருந்துச்சு. நம்ம வந்து வண்டி பார்க்கையில எல்லாமே சர்வீஸ் பண்ணி வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வண்டி சுத்தமா வச்சிருந்தாங்க. மறுபடியும் வந்து நம்ம பார்க்கணுன்றதுக்காக வேண்டி நான் கேட்காமலே எனக்கு முன்னாடி வந்து மறுபடியும் இன்னொரு டைம் அது வண்டி வாட்டர் சர்வீஸ் சுத்தமா பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்காங்க சார். இது வந்து நான் சொன்னா கூட அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. அவங்க தானா அவங்க செய்யறது ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா. பணத்தையும் தாண்டி வியாபாரத்தையும் தாண்டி மனிதர்கள் ரொம்ப முக்கியம். உங்களுடைய சர்வீஸ் ரொம்ப முக்கியம். உங்களுடைய கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கடைசி வரைக்கும் உங்களுடைய தொடர்புல இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கலாம் சார். கஸ்டமர் சம்பாதிக்க முடியாது சார். கஷ்டம். ஆமாங்க ஆமாங்க. அந்த அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பா சார். நான் செய்யற வேலையை விட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் செஞ்ச வேலை தான் சார் ரொம்ப அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் இந்த அளவுக்கு உதவி பண்ணுவாங்களான்றது நானே நினைச்சு கூட பாக்கலைங்க. நான் ஓடுறது நிப்பாட்டினாலும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் விடலைங்க. எனக்கு அடுத்து என்ன செய்யணும், நான் வண்டி எடுத்துக்காக வேண்டி ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் அடுத்து நீங்க என்ன செய்யணும், நீங்க அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு மூமெண்ட்டும் சொல்லி கொடுத்துட்டு தான் சார் இருந்தாங்க. அது மூலமா சார் நான் எனக்கு இவ்வளவு பெரிய வண்டி கிடைச்சதுக்கு காரணமே ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் தான் சார். இது போன்ற திட்டங்கள், அரசு கொடுக்கக்கூடிய மானியங்கள், இது போன்ற திட்டங்கள் வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. ஆமாங்க. இப்ப 3.5 லட்சம் ரூபாய் மானியத்துல நீங்க வந்து வாகனம் வாங்கியிருக்கீங்க. அப்ப இந்த மாதிரியான திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும், எங்களுடைய சர்வீஸும் மக்கள் அறியணும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸுடைய சேவைகளை மக்களுக்கு நீங்க போய் கொண்டு போய் சேர்ப்பீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா சார். ஏன்னா எத்தனையோ டிரைவருங்க எத்தனை சொந்தமா வண்டி எடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி எந்த வழிமுறையும் தெரியாம வந்து இருக்காங்க. அது அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, அரசாங்கத்துல இந்த மாதிரி அரசு மானியம் கொடுக்குறாங்க. இந்த அரசு மானியம் வந்து என்ன போல கஷ்டப்படுற எல்லா ஓட்டுநர்களும் அந்த அரசு மானியத்தை பெற்று வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்ல. இதுக்கு எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் கான்டாக்ட் பண்ணா உங்களுக்கு எளிமையான முறையில் நீங்க வாகனம் எடுக்கலாம். ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்குறாங்க. ரெஸ்பான்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். இப்ப டெலிவரி வந்து நீங்க அங்கேயே வாங்கியிருக்கலாமே, இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வரணுமா? இல்ல சார், இவ்வளவு தூரம் எதுக்கு நான் வந்தேன்னு சொன்னா, எனக்கு டெலிவரி வந்து நம்ம ஊர்ல கொடுக்குறதா சார் சொன்னாங்க. வண்டி வந்து டெலிவரி நம்ம ஊர் பக்கமே கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் யாரு என்ன ஏதுன்னு தெரியாம இவ்வளவு தூரத்துல நம்மளுக்கு இவ்வளவு ஒரு உதவி கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் போது நம்மளுக்கு இவ்வளவு உதவி பண்றாங்க அப்படிங்கும் போது நான் எல்லாரும் நேர்ல பார்க்கணும், சந்திக்கணும், நேர்ல பார்க்கணும், நன்றி சொல்லணும். நம்மளுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நம்ம பண்ணி கொடுத்துருக்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டாருக்கு நன்றி சொல்லணும், நேர்ல சந்திக்கணுன்றதுக்காக சார் இவ்வளவு தூரம் வரேன். நான் 450 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணிட்டு வரேன் சார். இந்த 450 கிலோமீட்டருமே ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் இருக்கிற எல்லாரும் நான் சந்திச்சு பேசணும். ஏன்னா எனக்கு அவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால வேண்டி நான் நேர்ல வந்து பார்த்து எல்லார்ட்டும் பேசிட்டு வண்டி டெலிவரி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் வந்தேன். நான் எனக்கு மற்றபடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் எனக்கு நம்ம ஊர்ல டெலிவரி கொடுத்துருந்தான் சார் சொன்னாங்க. ஸோ நான் நேரில் எல்லாரும் சந்திக்கணும் அப்படின்றது தான் சார் நான் நேரில் வந்தேங்க. எங்களுக்கும் மகிழ்ச்சி நீங்க இந்த மாதிரி விஷயங்களை எங்களுடைய நேர்ல வந்து பகிர்ந்துகிட்டதுல. இந்த வெயிலையும் சுட்டரிக்கும் வெயிலையும் வந்து இவ்வளவு தூரம் பயணிச்சு நீங்க பகிர்ந்துகிட்டது ரொம்ப நன்றி. இது மாதிரி பல வாகனங்கள், ஒரு வாகனங்கள் இல்ல பல வாகனங்கள் வாங்கி நீங்களும் மென்மேலும் வளரணும், நீங்களும் வளரணும். அதுதான் எங்களுடைய மகிழ்ச்சி. உங்களுடைய வளர்ச்சி எங்களுடைய மகிழ்ச்சி. வாங்க, ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸினுடைய நோக்கம் மற்றும் இயக்கம். அதாவது மக்களுடைய தேவைகளை அறிந்து நம்முடைய சேவைகளை செய்வதுதான் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸினுடைய நோக்கம். முக்கியமாக நம்ம மக்களுக்கு செய்யறது என்னன்னா, எங்களுடைய சர்வீஸ், எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. 38 மாவட்டங்களில் எங்களிடம் உள்ள கான்டாக்ட். நீங்க எங்க இருந்து வேண்டாலும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் அரசு மானியத்தில் வாகனம் வாங்க வேண்டுமா, அதனுடைய சலுகைகளை அறிய வேண்டுமா, நீங்க எங்களுடைய Facebook, Instagram, யூடியூப் இது போன்ற சமூக வலைதளங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அதற்கு உண்டான ஃப்ரீ சர்வீஸை இலவசமாக எங்களுடைய ஆலோசனைகளையும் உங்களுக்கு நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸினுடைய தொடர்பு என்ன, நீங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க. ஒரே போன் கால் போதும், உங்களுக்கு உண்டான அனைத்து தகவல்களும் உங்களை தேடி ஓடோடி வரும் என்பதை இதன் மூலம் சொல்லிக் கொள்கிறோம். நன்றி.